ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம செந்தில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. மீனா ஏன் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஏன் இது புரியவே மாட்டேருந்து. நாம் அவளுக்கு கொடுக்க போகிற கோட்ரஸ்க்கு போகணும், அதுக்கு ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போடணும், தனியாக இருக்கணும்னு அப்படின்னு எவ்வளோ ஆசைப்படுறோம். ஆனால் மீனா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த விஷயத்த டேரெக்டாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ இங்கே பார்த்தா கோமதி, பாண்டியன், அரசி எல்லாரும் இருக்காங்க. அப்போது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்கவும், இல்லைம்மா அப்போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனா கோவப்பட்டு வெளியில் போனவங்க உள்ளே வந்துடுறாங்க. மீனாவை பார்த்ததும் தயங்கி நிற்கிறாங்க. என்னடி அவன் ஏதோ சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி நின்றுட்டுருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு. உண்டங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை மீனாம்மா, ஒன்றும் இல்லை, மீனாவுக்கு ஆஃபீஸில் கோட்டஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் மெண்டு முழுங்கிக்கிட்டு இருக்காரு. மொல்ல மீனாவுக்கு இதை பற்றி இப்போ அத்தைக்கிட்ட பேசுகிற அளவுக்கு வந்துட்டாரா, பேசட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏங்க இதை பற்றி அத்தைக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கேட்குறாங்க. இப்போ இங்கே செந்தில் இருந்துக்கிட்டு, என்ன மீனா கோட்டர்ஸ் கொடுக்குறாங்களா ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அதை பற்றி தான் இப்போ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி இப்போ பேச என்ன இருக்குது, என்ன பார்ப்பேனா, உனக்கு அங்கே போக விருப்பமா, நீ அங்கே போறியா, கோட்டர்ஸ் எல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு எல்லாம் கேட்குவோம். இந்த மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அங்கே தங்கி செய்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கோமதிக்கு பாண்டியனுக்கு 2 பேரும் மீனா அந்த கோட்டர்ஸ்க்கு நான் மீனாவை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சந்த உடனே இங்கே ஷாக் ஆகுது பாண்டியனுக்கு. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு இங்கே நம்ம கோமதி கேட்குவோம். ஆமாம்மா, மீனாவுக்கு கொடுத்துருக்காங்க கோட்ரஸ்ஸு, அதில் மீனாவும் நானும் மீனாவை கூட்டிக்கிட்டு அங்கே போகணுன்னு நினைக்கிறோம். இங்கே ஆஃபீஸ்க்கு போக வர தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகுது அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்கிறாங்க நம்ம செந்தில். இப்போது இங்கே கோமதி இருந்துக்கிட்டு, என்னப்பா மீனா இவன் எதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்போ எதுக்குங்க இதை பற்றி மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் எனக்கு அந்த கோட்ரஸே வேணான்னு சொல்லி ஆஃபீஸில் நான் எழுதி கொடுக்க போகிறதா ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் தான் கேட்காம கோட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த கோட்ரஸ் இருந்தாலும் எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, ஏதோ எனக்காக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக கடமைக்குன்னு நான் வாங்கிக்கிறேன். ஆனால் அதில் போய் நான் தங்கிக்க போகிறதில்ல. பாருங்க அத்தை, நான் இவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், வேணாம் அந்த கோட்ரஸ் எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இவர் தான் பிடிவாதமாக அங்கே போயே ஆகணும், நம்ம 2 பேரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை, நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. அப்படி அந்த கோட்ரஸை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்காச்சும் கொடுத்தா கூட அது உதவும் அத்தை. நம்மளை அதாவது தூரமாக இருக்கிறவங்க, நம்மளை விட தூரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு உதவும், குவார்டர்ஸ் உதவும்னு நான் சொல்லி பார்த்துட்டேன், இவர் கேட்கவே மாட்டேன்றார் அப்படின்னு சொல்லவும், என்னென்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், மீனாவை கூட்டிட்டு தனியாக போகணும்னு ஆசைப்படுறேன், உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, தனியாக போகிறதுன்னு என்ன சும்மா வேடா, அந்த பிள்ளை ஆஃபீஸ்க்கு போகணும் வரணும், எம்பிட்டு வேலை கிடக்கு, காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும், துணி துவைக்கணும், பெருக்கணும், கூட்டணும், கழுவணும், அந்த பிள்ளை இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எப்படா வேலைக்கு போகிறது, இங்கே இருந்தாலே இந்த பிள்ளைக்கு சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு வேலைக்கு போகவே லேட் ஆகிடுது, நீ அவளை தனியாக கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்ருக்க, தனியானா தனி கொடுத்தணுமா, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. கோமதியுமே இருந்துக்கிட்டு, பாருமா நான் முடிவு பண்ணிட்டேன், மீனாவை கூட்டிகிட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டா போதுமா, நான் முடிவு பண்ண வேணாவா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ரூம்லேயே சொல்லிட்டேன், நான் எங்கேயும் வரல, நீங்கள் போகிறது தான் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கட்டாயப்படுத்தி என்னை அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லவும், ஏண்டா அந்த பிள்ளைக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லுதில்ல, அந்த பிள்ளையே எங்கிருந்தோ அந்த பிள்ளையே இந்த வீட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் எல்லார் கூடயும் சந்தோஷமாக இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, புத்தி இல்லை, இந்த வீட்டில் தானே நீ பிறந்து வளர்ந்தா, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற வார்த்தை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையாடா, அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டமும் இங்கே இப்போ செந்திலுக்கு இருந்துக்கிட்டு, எப்போதும் நிறுத்துங்க, எனக்கு என்ன அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க, அறிவு இருக்கிறதுனால தான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், பிறந்ததுலேருந்து இந்த வீட்டில் என்ன சுதந்திரம் கிடைச்சிருக்கு, எந்த ஒரு சுதந்திரமே கிடைக்கல, அதுதான் இப்போ நான் போய் நினச்ச மாதிரி நானும் மீனாவும் சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர கோவத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்போ அரசி இருந்துக்கிட்டு, என்னென்ன இப்படி பேசுகிறேன், எங்கள் எல்லாரும் விட்டுட்டு எங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசிம்மா நீ அமைதியாரம்மா, உனக்கு சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது, நான் போயிட்டா மட்டும் அங்கேயே இருந்துட போகிறேன்னா அண்ணன் உன்னை அடிக்கடிக்க பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லிட்டு இருக்கவும், ஏங்க முதல்ல அங்கே உங்களை யார் அனுப்ப போகிறான், அங்கே யார் போக போகிறாங்க, நான் இங்கே தான் இருப்பேங்க, என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஓ! அப்ப இதானா உன் முடிவு? அப்போ என்னுடைய முடிவ நானும் பார்த்துக்கிறேன். அப்ப நாளையிலருந்து நானும் இந்த வீட்டுக்கு வரப்போறதில்ல. உனக்கு குடுத்துருக்கிற அந்த குவார்டர்ஸ்ல நான் போய் இருக்க போறேன். அப்புறம் நீ எப்படி என்ன தேடிக்கிட்டு தானே வரணும் அப்படின்னு. ஏங்க நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். எவ்வளோ செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சமாளிக்க நம்மகிட்ட எங்கங்க பணம் இருக்கு? மாமா குடுத்த பணத்த லோனுக்கு அடைக்கலாம் அப்படின்னா, நீங்க வேணாம். அதுக்காக எல்லா ஃபர்னிச்சரும் வாங்கணும்னு சொல்றீங்க. அம்புட்டு பணத்தையும் வேஸ்ட்டா அந்த ஃபர்னிச்சர் வாங்கணும்னு செலவழிச்சு போட்டு அப்புறம் நீங்கள் மாதம் மாதம் லோன் கட்டுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. இப்போவே உங்ககிட்ட பெட்ரோலுக்கு கூட காசு இல்லாமல் நான் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே வாங்கிட்டே இருக்கீங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க நம்ம தண்ணி கொடுத்துன்னு போய் அதையும் சமாளித்து மளிகை சாமானையும் செலவழித்து அது மட்டும் இல்லாமல் லோனையும் எப்படிங்க அடைக்க முடியும்? பாருங்கள் இதெல்லாம் தேவையில்லாத செலவு வேணவே வேணாம் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா அப்போ இவ்வளோ நாளாக நான் சம்பாதிக்கல, எனக்கு நீ பெட்ரோலுக்கு காசு கொடுத்துருக்க, உன்கிட்ட நான் காசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு எனக்கு நீ சொல்லி காட்டுறியா மீனா அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் எல்லாத்தையும் தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க, ஏனுங்க நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இல்லை மீனா நீ அப்படி தான் சொல்ல வர, இவ்வளோ நாளாக வேலை இல்லாத சம்பளக்காரனா அவர் அந்த கடையில் வச்சுட்டு இருந்தார், இப்போ தான் ஒரு மாதமாக நான் சுதந்திரமாக இருக்கேன், அதுக்கும் இப்போது நீ பணம் கொடுக்குறத நினச்சி இப்போது பேசிகிட்டு இருக்கல, நான் தான் உனக்கு அப்போவுமே இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப்லேயே வர அப்படியே நீங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்டேயும் என்கிட்டயும் கடன் வாங்கிக்கிட்டு இருந்தால் மாதம் சம்பளம் வந்தால் இந்த கடனெல்லாம் அடைக்கவே உங்களுக்கு சரியாக இருக்குமே, எப்படி லோனை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வந்து கரெக்டாக கேட்கவும் செந்தில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் கண்டிப்பாக மீனா உனக்கு எதுக்கு அந்த கவலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம், ஒன்று மாமா கொடுத்த பணத்தில் லோன் அடைச்சிட்டு அப்படியே நம்ம இருந்தாலும் சம்பாதிக்கிற பணத்தில் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கலாங்க. தேவையில்லாமல் அந்த பணத்தையும் லோனுக்கு அடைக்காமல் நம்ம வேறு வீடு பார்த்து போய் செலவு பண்ணி எதுக்குங்க இதெல்லாம்? என்னால் சமாளிக்க முடியாது. அப்பா சொன்ன மாதிரி சமைக்கணும், கூட்டணும், பெருக்கணும் இதெல்லாமே என்னால் முடியாதுங்க. உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்லவும், இப்போ எங்கள் செந்தில் இருந்துக்கிட்டு மீனா அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல மீனா அப்படின்னு. ஏங்க நீங்கள் இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கிற வீட்லேயே ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்றீங்க, எதுவுமே பண்ணாமல் எல்லா துடையும் செலவழிச்சு போட்டு ஒன்றுத்துக்குமே லாக் இல்லாமல் இருக்கீங்க. அப்படி நான் தனியாக உங்களை கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நினச்சேன், கண்டிப்பாக அது முடியாதுங்க. சுத்தமாக நான் தான் நஷ்டம் ஆகி நிற்கணும், இதுக்கு நான் வர விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன உடனே, என்ன மீனா உன் மனசில் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் வெளியில் வருதா? நான் என்னத்துக்கு லாக் இல்லாதவன், எதுக்குமே கையால் ஆகாதவன், நீ என்னை முடிவு பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு, போத நிறுத்துடா, என்னடா நீ விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற, அந்த பிள்ளை சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? உன்னை நீ இப்படி தானே இருக்க இவ்வளோ நாளாவே, உன்னை நானுமே அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த மீனா பிள்ளை வாயாலே அந்த பிள்ளை சொல்லிடுச்சு, இதுக்கப்புறமும் உனக்கு சூடு சொரணை இல்லையாடா? கொஞ்சமாச்சு மூளையை வளர்த்துக்கிட்டு மனுஷனா திருந்துற வழியை பாரு, பொழைக்கிற வழியை பாரு, அதை விட்டுட்டு இப்போ எப்போ பார்த்தாலும் செலவு செலவு செலவுன்னு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டே திரிஞ்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பேசவும் செந்திலுக்கு பயங்கர கோவம் வருது. அப்போ எல்லாருமே சேர்ந்து என்னத்துக்கும் லாக்கி இல்லைன்னு என்னை முடிவு பண்ணிட்டீங்கல்ல, காட்டுறேன் நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா மீனா, அதாவது கோமதி இருந்துக்கிட்டு பயங்கரமாக அழுகிற, என்ன மீனா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலையே, இவன் தெரிஞ்சுதான் பண்ணுறானா தெரியாமல் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ கோமதி வந்து சொல்லவும், அத்தை விடுங்க அத்தை, அவ்வளோதான் அவர் கோவம்லாம், இதுக்கப்புறம் அவள் கோட்ரஸ்ன்னு முடிவே அவர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கவோ, மீனா நீ இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்ச பாருப்பா, இதை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் மீனா உன் மாமா கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை விடுங்க அத்தை, இவருக்கு புரிஞ்சு இதெல்லாம் பண்ணுறாரா புரியாத பண்ணுறாரான்னு தெரியல, அவர் என்ன முடிவு எடுத்தாலையும் நான் இங்கேருந்து போக போகிறது இல்லை அத்தை, எனக்கு இந்த வீட்டை விட்டு போக சுத்தமாக விருப்பம் இல்லை அத்தை, உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் எல்லாரு கூடயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொன்ன உடனே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அரசியை வந்து அண்ணியை ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்கே சரவணனும் பழனியும் வந்து கடைக்கு மளிகை சாமானோட வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்போ வந்து, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு கடையை சாத்திட்டு வரேன், எல்லாம் ஓகேவாடா, சரி கணக்கு வழக்கு பார்த்துடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீங்கள்லாம் ஏன்ப்பா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதாவது வீட்டில் நடந்த விஷயம் எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு, அவன் தான் ஏதோ புரியாமல் தேவையில்லாமல் அதுவாத பிரச்சனையை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் எதுவுமே சொல்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் கணக்கு வழக்கு லிஸ்ட்டு காட்டுறாங்க, மளிகை சாமான லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கணக்கு பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி கடைக்கு வந்து சரக்கு வாங்கணுன்னா
சரவணா காசு கம்மியாக இருக்குடா, யார்கிட்டயாச்சும் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கப்பா கண்டிப்பாக ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிடலாம்ப்பா, இருக்கிறத வச்சு வாங்கிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா தீபாவளி டைம் வேறு வருது, எல்லாம் நிறைய சரக்கு வாங்கி போட்டால் தாண்டா கடையில் ஓடும், இந்த மாதிரி டைமில் தாண்டா 4 ரூபாய் நம்ம கையில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நம்ம பாண்டியன் வந்து அந்த கடைக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றத்தையும் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்காரு. ஆரம்பத்துலேருந்தே முதல்ல இருந்தே சின்ன சின்னதாக படியேறி கடை வச்சு பிள்ளைங்களெல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்னைய வரைக்கும் அந்த கடையை கத்தி காப்பாற்றிட்டு வராரு நம்ம பாண்டியன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் அவ்வளோ உழைப்பையும் போட்டிருக்காரு தனியாளாம். இப்போது இங்கே மயிலோடைய அப்பா கடைக்கு வேலைக்கு வரேன்ற பேரில் அந்த கடையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வராரு. ஸோ இங்கே பாண்டியன் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வீட்டுக்கு போகும்போது மொத்த மளிகை சாமானையும் எடுத்து போட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் நினச்சா நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இவர் அப்பாவே கடைக்கு சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, இவர் கணக்கில் லிஸ்ட்டு கூட எழுதி வைக்காமல் காசும் கொடுக்காம அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காது, இது சரிப்பட்டு வராது, இப்போவே இதை பற்றி இவக்கிட்ட பேசணும் அப்படின்னு கோவத்தோட சரவணன் வந்து உள்ளே போகிறாரு. அப்பா சரிங்கப்பா நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே வீட்டுக்கு மயிலோடைய வீட்டுக்கு அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அவங்க அப்பா வீட்டுக்கு அவங்க வந்து மளிகை சாமானோட எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியம் இங்கே பாரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னய்யா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தில்ல, 1 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு தேவையானதை நான் கடையிலேருந்து கொண்டு வந்துட்டேன், இப்போ சம்மந்தமாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னய்யா இது இவ்வளோ மளிகை சாமான் பருப்பு இதெல்லாம் சம்மந்தி அமைதியாக சும்மாவை விட்டார், இதுக்கெல்லாம் காசியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இது பாக்கியம் இது நம்ம கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது, இதுக்கு எதுக்கு நான் கணக்கு கொடுக்கணும் காசு கொடுக்கணும், அதெல்லாம் சம்மந்திக்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏங்க மாப்பிள்ளை ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு மாதிரியும் கடையில் அதாவது வெகுளித்தனமாக வீட்டுக்கு போய் ஒரு மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. சரவணனுக்கு சுத்தமாகவே இவர் மளிகை சாமான் எடுத்துகிட்டு போனது பிடிக்கவே இல்லை. அவர் மாப்பிள்ளை எடுத்துக்க சொன்னார் அப்படின்னு பழனி சொன்ன வார்த்தையை வச்சு இவர் மாப்பிள்ளை சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போது கொட்டி எல்லாத்தையும் பருப்பு அரிசி எண்ணெய் இட்லி அரிசி, அப்போது நம்ம 2 மாதத்துக்கு இதுக்கு மேலே ஆச்சு வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடாமா கஞ்சியோ கூழோ குடிச்சிக்கிட்டு ரேஷன் அரிசி தின்னுக்கிட்டு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போது நமக்கு மளிகை சாமான் செலவு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் இல்லை பாக்கியம், இன்னும் போக போக நான் நிறைய வீட்டுக்கு கொண்டு வரேன், நீ கவலைப்படாத இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயங்க, எப்படியாச்சு வேலைக்கு போய் நீ இதே மாதிரி மாத சம்பளம் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்னா நம்ம கடன் அடிக்கணியா, மயில் கல்யாணத்துக்காக வாங்கின கடத்தை காலையிலாம் வந்து காற்று புத்துன்னு கத்திட்டு போகிறாயா, அதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, அந்த பணத்தை கொடுத்து ஆகணையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத பாக்கியம், நான் கண்டிப்பாக நான் பணத்தோடு வரேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிடலாம், இங்கே பாரு இன்றைக்கி பார்த்தியா நான் எவ்வளோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டை பாக்கெட்லேருந்து 2000 ரூபாய்க்கு மேலே எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே இங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாக்கியத்துக்கு. என்னையா இது சம்மந்தி கொடுத்தாரா இன்றைக்கி செஞ்ச கூலியா அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி கொடுத்தாரா பாரு, சம்மந்தி எல்லாம் கொடுக்கல, அவ்வளோ பணம் கல்லாவில் இருக்குது, அதிலிருந்து நான் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தேன், நம்ம கடை தானே யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்னையா சம்மந்திக்கு தெரிஞ்சால் கோவப்பட போகிறாரு அப்படின்னு, அதெல்லாம் தெரிஞ்சால் தானே அதெல்லாம் சந்தேகமே வராத அளவுக்கு நான் தான் அங்கே நடந்துக்கிறேன்ல, இந்த வீடு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணத்தை எடுத்து சரவணன் அதாவது பணத்தை எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம சரவணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே இங்கே கோவத்தோடு இங்கே வந்துட்டுருக்காரு. ஸோ இதை இவங்க யாருமே எதிர்பார்க்கல. இப்போது இங்கே சரவணனை பார்த்தது பயங்கர ஷாக் ஆகுது. மாப்பிள்ளை எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ளை நீங்கள் எப்போ வந்தீங்க, பின்னாடி வந்துட்டுருக்கீங்க, நான் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டேன் மாப்பிள்ளை, என்ன சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டாரா இல்லையான்னு பார்க்க சொல்லி அனுப்பி விட்டாரா, நான்லாம் வந்துட்டேன் மாப்பிள்ளை, நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு புரியாத அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் வந்துட்டு இங்கே நம்ம சரவணன் வந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோவத்தோட சொல்லவும், என்ன மாப்பிள்ளை இவ்வளோ கோவப்படுறீங்க, வாங்க உள்ளே வாங்க, மயில் அப்போவே வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, நான் மயிலை பார்க்க உங்ககிட்ட வரலாம், மயிலை அனுப்பி இவரை கடைக்கு வர வேணான்னு அவகிட்ட சொல்லி அனுப்பினல, அதையும் மீறி அவள் எதுவுமே வீட்டில் வந்து சொல்லாமல் இவர் வேலைக்கு வந்திருக்காரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மளிகை சாமான் மூட்டையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இதே மாதிரி தனமும் எடுத்துகிட்டு வருவேன் வர சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கல்லாவிலேருந்து யாருக்கும் தெரியாமல் இவ்வளோ பணத்தை கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் யார் அப்போ மட்டும் காசு, ஏன் அப்போ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு துளியாக செங்கலாக எடுத்து வச்சு கஷ்டப்பட்டுன்னு கட்டின அந்த மளிகை கடையிலேருந்து இவர் இப்படியெல்லாம்
அப்படின்னு சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரவணனுக்கு எங்கேருந்து இவ்வளோ கோபம் வந்துச்சுன்னே தெரியல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, மொத்தமாக குடும்பமாக பிளான் போட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மல்லிகை சாமான் காசு மல்லிகை கடை எல்லாத்தையும் சுருட்டிக்கலான்னு பிளான் போடுறீங்களா? உங்களுடைய வண்டவாளம் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை என்ன பண்ணுவாருன்னே தெரியல. இவ்வளோ பணத்தை யாருக்கும் தெரியாமல் கல்லாலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. இவ்வளோ நாளாக 10 ரூபாய் எடுக்கணும்னா கூட என் அப்பாவை கேட்டு தான் நாங்கள் எல்லாரும் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மல்லிகை சாமான் லிஸ்ட்டை கூட கணக்கு போட்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். என் அப்பா எல்லாத்தையும் கணக்கை பார்த்து சிக்கனமாக தான் இவ்வளோ நாள் வரைக்கும் குடும்பம் நடத்திக்கிட்டு வராரு. நீங்கள் அது எதையுமே பொருட்படுத்தாமல் சம்மந்தி கடையிலேருந்து எடுக்கிறோமேனு கொஞ்சம் கூட தெளிவில்லாமல் அறிவில்லாமல் இந்த மாதிரி இவ்வளோ மளிகை சாமானையும் லிஸ்ட்டை எழுதி கூட வைக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ பணத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதை இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நாளையிலேருந்து இவர் மட்டும் கடைக்கு வந்துட்டாருன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் வாழ விட்டதை வந்து உட்காந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, பார்த்துக்கோங்க. முதல்ல அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது கடையிலேருந்து கொண்டு வந்ததில்ல இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களே, நம்ம வீட்டுக்கு தானே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுங்க. எது நம்ம வீடு, அதுதான் என்னோட வீடு, இது என்னோட வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரண் சொல்லிட்டு இருக்கவும், என்ன மாப்பிள்ள நாங்கள் உன்னுடைய மாமா அத்தை இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம பாக்கிய சொல்லுவோம். மாமா அத்தியா அது நேற்று வரைக்கும் என்னைக்கு உங்கள் பொண்ணு படிக்கல நீங்கள் எல்லாரும் ஏமாத்தி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்கன்னு நினச்சிங்களோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணத்தோடு இனிமேல் கடை பக்கம் வந்துடாதுங்க, வீட்டு பக்கமும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். இந்த விஷயத்தை இப்போவே நான் போய் என் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன். பணத்தை திருடுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறீங்களே, திருட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரண் சொல்லவும் இதை கேட்ட உடனே இங்கே பாய்த்துக்குது பயங்கர கோவம். என்ன மாப்பிள்ள ஏதோ கடையிலேருந்து டவுலுண்டு எடுத்துட்டு வந்துட்டாரு, அதுக்கெல்லாம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இது டவுலுண்டா, இதை மொத்தத்தையும் கணக்கு பார்த்தா 2 மாத செலவு எப்படியும் குறைஞ்சபட்சம் 5000க்கு மேலே வரும். பத்தாததுக்கு பணம் வேற 2000 ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்திருக்காரு. மாசத்துல இவ்வளோ பணம் 7000 8000க்கு செலவு பண்ணால் கணக்கு எங்கேருந்து கட்டுப்படி ஆகும்? எங்கள் கடையை நாங்கள் நடத்த முடியுமா? மொத்த லாபம் வர்றதே மாதத்துக்கு 5000மோ 2000மோ தான் வருது. இதில் இப்படியெல்லாம் நீங்கள் ஏமாத்தினா எங்கள் கடை நடத்த முடியுமா? இதை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சரவணன் பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வந்தா பாண்டியனோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை